நான் இந்த ஆன்மீகத்துறைக்கு 27 ஆண்டுகள் ஆகின்றது. என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, தந்திரா பரவச மகா சமாதின்னு ஒரு ஓஷோ தியானம் மண்புன்னு ஒரு குரூப் ஆரம்பித்தோம். அது பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி அதில் 256வது குழு போயிட்டுருக்கு. மொத்தம் நம்மளுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 1000 குரூப் இருக்குது. ஜோதிலிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப், இவ்வளோ பெரிய வாட்ஸ்அப் குரூப் வச்சு நடத்துறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே. அதில் மாசந்திரா, எலைட் தந்திரா, தந்திராவோட உச்சநிலை உலகம் முழுவதும் எங்கு நீங்கள் சென்றாலும் நண்பர்களே, இந்த வல்வ பிறந்தகை சொன்ன அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அந்த காமத்துப்பால் முழுமை இருந்திருந்தாலே இன்று மனிதன் தன்னிறைவை பெற்று உலகத்தில் மிகப்பெரும் கோடீஸ்வரன் ஆகியிருப்பார்கள். நண்பர்களே, எங்கு இந்த தந்திரா தாம்பத்தியம் கரெக்டாக இருக்குதோ அங்கே அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். அந்த சமுதாயம் நல்லா இருந்தால் இளைஞர்கள் நல்லா இருப்பார்கள். இன்றைக்கு இருக்கிற பாலியல் பிரச்சனைகள் எல்லாமே வராது. நம்ம 1700 குருகுல முறையிலிருந்து துரோணரோட குருகுல முறையை சேர்த்து இந்தியாவில் இருக்கிற குருமுறை எல்லாம் சேர்த்து அந்த குருகுல வாசத்தில் இந்த தாந்திரிக் கல்விங்கிறது முதன்மையாக இருந்தது. இப்போ நம்ம சாந்திபணி ஆசிரமம் போனோம், கிருஷ்ணருடைய ஆசிரமத்தில் இதில் முதன்மையானது தந்திராக்கள். அதுவுமே அர்ஜுனன் இதை கற்றிருந்தான். ஆகவே நண்பர்களே, இது என்னுடைய ஒட்டுமொத்த 27 வருஷம் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றி ஓஷோ சொன்ன காமத்திருந்த கடவுள் செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான லெவலில் இப்பொழுது என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் புதுமையாக இப்போ ஜூமில் ஒரு 4 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கும். அது ஒரு 80-70 பேட்ச் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே அதில் பயனடைஞ்சிருக்காங்க. அப்புறம் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள், எலைட், க்ரோன், அதுக்கப்புறம் டைட்டானியம் மாசந்தான நிறைய தந்திரா குரூப்புகள் அட்வான்ஸ் லெவல் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே விட ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் லெவலில் வஜ்ரதேக பயிற்சி 108 நாள் வஜ்ரதேகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த விந்துகாத்தல் பயிற்சியின் மூலம் விந்துவிடா போகத்தின் மூலியமாக அப்படிங்கிறத விட பிரம்மச்சாரியாக இருந்த பீஷ்மருக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரம் கிடைத்தது. நீ எப்பொழுது நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் மரணம் வரும் அப்படிங்கிறது. அது அவருக்கு பூர்வ ஜென்ம கதை பரப்புராணங்களுக்கு சொன்னாலும், ஆனால் அவர் ஒரு பிரம்மச்சாரி. ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணலை, பிரம்மச்சாரியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய பலாசாலி. மகாபாரதத்தில் விட இன்றைக்கு உலகம் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கிற விஷ்ணு சகஸ்கர நாமத்தை உலகத்துக்கு கொடுத்தது பீஷ்மர். எப்படி அம்பு படுக்கையில் படுத்து தான் எப்போ உயிருடனும் உத்தராண புண்ணிய காலத்தில் உயிர் விட்டார். அவர் இருக்கிறவர்களும் எப்படி தண்ணி காட்டினாலும் தெரியும் பாண்டவர்களுக்கு அது மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படியாப்பட்ட பீஷ்மர் போண்டு கங்கை மைந்தன், அதாவது கங்கையில் ஒரு வருட காலம் நீங்கள் மூலிகையில் இருந்தால் கங்கை மைந்தன் ஆகிவிடுவீர்கள் என்பார்கள். அதே போன்று நீங்கள் புனிதமான அற்புதமான இருந்த இடத்திலிருந்து கங்கையை வணங்கி இந்த பிரபஞ்சத்தை வணங்கி இந்த குரு உச்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள். இப்போ என்னுடைய குருமார்கள் எல்லாமே இந்த கோள்களை பார்த்து கோள்களுடைய சூழ்நிலைக்கு அனுசரித்து தான் எல்லாமே பண்ணுவாங்க. அது அவங்க நல்ல காரியத்துக்கு பண்ணுறாங்க. இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது இப்போ பலன் சொல்கிறது மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா சித்தர்களுக்கும் ஜோதிடம் தெரியும், எல்லா ஞானிகளுக்கும் ஜோதிடம் தெரியும். ஓஷோவே ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஏன் ஒரு நிறுவனமோ அந்த தயாசுபல் சேஸ்திரி தலைமையாக்க முடியுதுன்னா அவருக்கு செவ்வாய் நீசம் வக்கரம், அதனால் அவர் எந்த ஒரு அமைப்புக்கும் வரமாட்டாருன்னு நிறைய உதாரணம் சொல்லி பேசியிருக்காரு.